அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். இப்போது இந்த படத்தில் ஒரு நடுத்தர வயது ஒரு மனிதர் கீழே குனிஞ்சு ஒரு சின்ன பையனுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த படம். இதில் இருக்கிறவர் பிரபல மல்யுத்த வீரர் பிராக் லெஸ்னர் அப்படிங்கிறவருங்க. அவர் யாருக்கு கை கொடுக்குறாருன்னா, தன்னுடைய மகனை ஒரு போட்டியில் வென்ற இன்னொரு இளம் மல்யுத்த சிறுவன்கிட்ட கை குலுக்கி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அந்த லெஸ்னருடைய செயல் ரொம்ப தனித்து பார்க்கப்பட்டது. ஏன்னா தன்னுடைய மகனை வென்றிருந்தாலும் கூட அந்த இடத்துல கருணையோட வெற்றி பெற்ற இன்னொரு குழந்தையுடைய திறமையை அங்கீகரிக்கிறார். இந்த செயல் ஒரு மற்ற விளையாட்டு வீரர்களாகட்டும் இல்லை மற்ற ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் இடையே ஒரு மரியாதையுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பெற்றோர்கள், ஏன் ஆசிரியர்கள் கூட, நான் பொதுமக்கள் கூட, சமூகம் கூட யாரோ ஒரு நபரை யாராவது இன்னொரு நபர் கூடயோ அல்லது ஒரு மாணவன் கூடயோ யாராவது ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். இன்னொரு குழந்தை நம்ம குழந்தைய விட நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல உயர்ந்த இடத்துக்கு போச்சுன்னா அந்த குழந்தைய பாராட்டி மகிழணும். அந்த குணம் நம்ம குழந்தைக்கு வரணுமே ஒழிய, பாரு அந்த பையன் ஜெயிச்சிட்டான், அந்த பையன் இப்படி ஆயிட்டான்னு நம்ம குழந்தையுடைய மனசுலையும் நம்ம அந்த துவேஷத்தை வளர்த்தக்கூடாது. நம்ம மனசுலையும் அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை வளர்த்துக்க கூடாதுங்க. வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், பெரிய படிப்பு படிக்கிறோம், பெரிய பதவியில் இருக்கிறோம், இது எல்லாமே இழந்தா மறுபடியும் வாங்கிக்கலாங்க. ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்துக்கு நம்மளான ஆன நல்லதை செய்கிற ஒரு நல்ல மனிதமுள்ள மனிதனை உருவாக்குறது தாங்க கஷ்டம். அதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம ஊர், நம்ம நாடு, உலகம் அப்படின்னு எல்லாமே ரொம்ப அழகாக மாறிடுது. நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.